நேற்று நைட்டு வந்து இங்கே பக்கத்தில் டவுன்னு போயிருந்தோம். ஆக்சுவலி ரம்ஜான் டைம்ங்கிறதுனால டவுனில் வந்து எல்லா கடையுமே வந்து திறந்துருந்துச்சு. காலையில் 4 o'clock வரைக்கும் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சும்மா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு வரதுக்கே 12:30 1 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது காலையில் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பங்காரம் தினக்கரா ஐலாண்டு வந்து போகிறோம். மொத்தமே வந்து இது மட்டும்தான் அகட்டி, பங்காரம், தினக்கரா இந்த 3 ஐலாண்டு தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து சாண்ட் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்னார்க்லிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். நாளைக்கு தான் வந்து ஸ்கூபா டைவிங்கு, கயாக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறத விட பங்காரம் ஐலாண்டு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் மெயின் ஐலாண்டு, ஏர்போர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப கமர்ஷியலான ஒரு இடங்கிறதுனால அந்த ஐலாண்டு கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணுறப்ப அன்டச்சாக இருக்கும். அதனால் அங்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்குது. சரி பார்ப்போம், ட்ரிப்பை முடிகிறதுக்குள்ளே கொஞ்சமாவது வாய்ஸ் இருந்தால் விலாகாது பண்ணலாம். இல்லைனா அதுவும் பண்ண முடியாது, இல்லாட்டி வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். கொடுமை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பட்டர், ப்ரெட்டு, ஜாம். அண்ணா 2 கிலோமீட்டர்ண்ணா. வண்டியில் தான் போனீங்களா? இல்லை நடந்து போகணும். நடந்து போனீங்களா? இந்த மார்க்கெட் இப்படி இந்த பக்கமா? இந்த லெஃப்ட் சைடில் போகணும். இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரோஸாக இருக்கிறதால சாம்பார், இட்லி. ஆமாண்ணா. எவ்வளோ வரைக்கும்? எவ்வளோ? ஸோ இதுதான் வந்து அடுத்த 3 நாளைக்கு இங்கே தான் வந்து இருக்க போகிறோம். இது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி. ஸோ 4 ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்களோட ரூம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே கடல் தெரியும். நேற்று இருந்த ரூமை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இது வந்து பங்காரம், தினக்கரா இந்த ஐலாண்டுக்கு வந்து போகிறோம். ஐயோ, ஸோ அடுத்து ஐலாண்டில் பார்ப்போம். போடு பார்ப்போம்.
தேங்க்ஸ்ண்ணா. இந்த போட்டில் தான் வந்து பங்காரம் ஐலாண்ட் வந்து போக போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours வந்து போட்டில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். பார்ப்போம், அங்கே ஸ்னார்க்லிங் எல்லாமே இருக்குது, சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே ஃபோன் உள்ள வைங்க பத்திரம். அப்படியே வாங்க. இந்த வழி தானேண்ணா? வராங்க பின்னாடி தான் வராங்க. கை தண்ணிக்குள்ளே இருந்தா ஆக்ஷன் பண்ண போறேன். ஓகே, கை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணணும். நான் காமிக்கிற பாருங்க. இந்த ஆக்ஷன் ஃபுல்லா ஃபாஸ்டா இல்ல ஸ்லோவா? இவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான், சிம்பிளா. எரியும். உப்பு தானே, உப்பு நல்லா உப்பு இல்லை, அதனால எரியும். தண்ணிக்குள்ளே போகும்போது கண் க்ளோஸ் பண்ணிடு. நீங்க இல்லை, அவங்க. மாஸ்க் இருக்குல்ல, வேணும் புடி வை. ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளா பண்ணலாம். நான் கற்றுக் கொடுக்குறேன். எதுவுமே இல்லை, டென்ஷன் எதுவும் வேணாம். ஃபுல் பாடி ரிலாக்ஸா படுத்தா மட்டும் போதும். ஓப்பன் பண்ணாதீங்க. போன்ல இருக்கா? இன்னொன்று இருக்கா? சேஃப் தான் அண்ணா, இது போட்டு விடுங்கண்ணா. உங்களுக்கு எத்தனை ஏஜ் ஆச்சு? வயசு 27. பரவாயில்ல. அதே ஒரு நிமிஷம் பார்த்தாலே 27 சொல்லாது. ஓகே, நான் அதுதான் ரொம்ப நேரம் நடந்து போக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்படி இழுத்துக்கிட்டு வாயால இல்லை, வாயால தான். அது கொஞ்சம் முடியுமா? அது இருந்தா கொடுங்க, அது இருந்தா அதே கொடுங்க. அதுல தான் அந்த கிளாஸ் அதுவும் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி இருக்கும். இது ஃபுல்லா அடைச்சிருக்கு ஒரு மாதிரி. இது கிளியரா இல்ல. அதான் ஒரு இடத்துல நல்லா டீப் இருக்கும். 12-13 ஃபீட் வரைக்கும் இருக்கு. அதுக்கு கம்மி தான். இப்போ சைடுல கம்மி தான், ஒரு 5-6 ஃபீட் தான். அங்கே ஃபிஷ்ஷு அந்த இதெல்லாம் இருக்குமா? கோரல்லாம் எல்லாமே இருக்கும். சொல்லலை, ஆனால் சொல்லிட்டோம். சரி, அங்கே வந்து ஒரு 1 hour ஆச்சும் விடுங்க. லேட்டாக போகலாம், உடனே கூப்பிட்டு போகிறேன். தெரியுதா? அங்கே ரைட்டா அது கிட்டே தான் சூப்பராக இருக்கும். நல்லா வேல்ஸ் வரும். அங்கே தான் போகிறோமா? அங்கே தான் போகிறோம். சேஃப்டிக்கு 2-3 கயிறு கொடுங்க. தண்ணி இருக்கு. நல்லா இருக்கு. அதுவே போதும். இங்க பின்ன எனக்கு இங்க தான் எதுக்கு?
இதுதான் வந்து தினக்கரை ஐலாண்டு. இங்கே வந்து எங்களுக்கு பேசிக்காக எப்படி வந்து ஃப்ளோட் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து இதுக்கப்புறமா லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷிப்ரெக்கு அங்கே வந்து ஸ்நார்க்லிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சாண்ட் பேங்க்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஷெட்யூல் அவ்வளோதான். ஆனால் வந்து இங்கே செம்மையாக இருக்குது. இது கலர் பார்த்திங்கன்னா இது வந்து மால்தீவ்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. சீரியஸாக பயங்கர கிளியராக ஷேட்ஸே ப்ளூவோட ஷேட்ஸே வந்து அவ்வளோ இருக்குது. லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ கலரே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. செம்மையாக இருக்குது சீரியஸாக. நேற்று போன ஐலாண்டை விட கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வந்து பெட்டராக இருக்குது. அந்த ஐலாண்டு ஃபீல் வந்து இங்கே தான் வருது. சூப்பராக இருக்குது. ஸோ பீச்லாம் வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சொர்க்கம் சீரியஸாக. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு.